ஓம் சாந்தி. முரளி டேட் 5/7/2024. காலை முரளி பாப் தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, நினைவின் மூலம்தான் பேட்டரி சார்ஜ் ஆகும், சக்தி கிடைக்கும், ஆத்மா சத்தோபிரதானம் ஆகும். அதனால் நினைவு யாத்திரையின் மீது முக்கியமான கவனம் வையுங்கள். கேள்வி: எந்த குழந்தைகளிடம் அன்பு ஒரு பாபாவிடம் இருக்குமோ அவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: 1. ஒரு பாபாவிடம் அன்பு இருக்கும் என்றால் பாபாவின் பார்வை அவர்களை முழு திருப்தி அடைய செய்துவிடும். 2. அவர்கள் முழு பற்றற்ற நிலையில் இருப்பார்கள். 3. யாருக்கு எல்லையற்ற தந்தையின் அன்பு பிடித்திருக்கிறதோ அவர்கள் வேறு யாருடைய அன்பிலும் சிக்கிக்கொள்ள முடியாது. 4. அவர்களின் புத்தி பொய்யான கண்டத்தின் பொய்யான மனிதர்களிடம் இருந்து விடுபட்டிருக்கும். பாபா உங்களுக்கு அத்தகைய ஒரு அன்பை கொடுக்கின்றார், அது அழிவற்றதாகி விடுகின்றது. சத்தியுகத்திலும் கூட நீங்கள் உங்களுக்குள் மிகுந்த அன்போடு இருப்பீர்கள். ஓம் சாந்தி. எல்லையற்ற தந்தையின் அன்பு இப்போது ஒரு முறை மட்டுமே குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைக்கின்றது. அந்த அன்பை பக்தியிலும் கூட மிகவும் நினைவு செய்கின்றனர். பாபா, உங்களுடைய அன்பு கிடைத்தால் போதும், நீங்கள்தான் தாயும் தந்தையும், அனைத்தும் நீங்களே. ஒருவரிடமிருந்துதான் அரை கல்பத்திற்கு அன்பு கிடைக்கின்றது. உங்களுடைய இந்த ஆன்மீக அன்பின் மகிமை அளவற்றது. பாபாதான் குழந்தைகளாகிய உங்களை சாந்தி தாமத்தின் எஜமானர் ஆக்குகிறார். இப்போது நீங்கள் துக்க தாமத்தில் இருக்கிறீர்கள். அசாந்தியிலும் துக்கத்திலும் அனைவரும் கூக்குரல் இடுகின்றனர். ஆதரவு அளிப்பவர் யாருக்கும் இல்லை. அதனால் பக்தி மார்க்கத்தில் நினைவு செய்கின்றனர். ஆனால் விதிமுறைப்படி பக்திக்கும் அரை கல்ப சமயம் உள்ளது. இதுவோ குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. பாபா உள்ளுக்குள் இருப்பதையெல்லாம் அறிந்து கொள்பவர் என்பது கிடையாது. பாபா அனைவரின் மனதின் விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. அதற்காக மனதில் எழும் எண்ணங்களை அறிபவர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் இந்த கலையை கற்றுக்கொள்கின்றனர். இங்கே அந்த விஷயமே கிடையாது. தந்தை வருகின்றார். தந்தை மற்றும் குழந்தைகள்தான் இந்த பாகம் முழுவதையும் நடிக்கின்றனர். பாபாவிற்கு தெரியும் சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது, அதில் குழந்தைகள் எப்படி பாகத்தை நடிக்கின்றனர். அவர் ஒவ்வொருவருக்குள்ளும் என்ன உள்ளது என அறிந்து கொள்கிறார் என்பதெல்லாம் கிடையாது. இது இரவிலும் புரிய வைக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒவ்வொருவருக்குள்ளும் விகாரங்கள் தான் உள்ளன. மிக மோசமான மனிதர்கள். பாபா வந்து மனம் உள்ள மலர்களாக ஆக்குகின்றார். இந்த பாபாவின் அன்பு குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கிறது. பிறகு அது அழிவற்றதாகின்றது. அங்கே நீங்கள் ஒருவர் மற்றவர் மீது மிகுந்த அன்பு செலுத்துகிறீர்கள். இப்போது நீங்கள் மோகத்தை வென்றவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். சத்யுக ராஜ்யம் மோகஜீத், ராஜா ராணி மற்றும் பிரஜைகளின் ராஜ்யம் என சொல்லப்படுகின்றது. அங்கே ஒருபோதும் யாரும் அழமாட்டார்கள். துக்கத்தின் பெயரே இருக்காது. குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், நிச்சயமாக பாரதத்தில் ஆரோக்கியம், செல்வம் மற்றும் மகிழ்ச்சி இருந்தது. இப்போது இல்லை. ஏனென்றால் இப்போது ராவண ராஜ்யம். இதில் அனைவரும் துக்கத்தை அனுபவிக்கின்றனர். பிறகு பாபாவை நினைவு செய்கின்றனர். வந்து சுகம் சாந்தி கொடுங்கள், இரக்கம் காட்டுங்கள். எல்லையற்ற தந்தை இரக்க மனம் உள்ளவர். ராவணன் இரக்கமற்றவன், துக்கத்திற்கான வழி சொல்பவன். மனிதர்கள் அனைவரும் துக்கத்தின் வழியில் செல்கின்றனர். அனைத்திலும் பெரியதிலும் பெரிய துக்கம் கொடுப்பது காம விகாரம். அதனால் பாபா சொல்கின்றார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, காம விகாரத்தை வெற்றி அடையுங்கள்.
அப்போது உலகத்தை வெல்பவராக ஆவீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணரை உலகை வென்றவர்கள் என சொல்வார்கள் அல்லவா? உங்களுக்கென்று நோக்கம், குறிக்கோள் உள்ளது. கோவில்களுக்கு செல்கின்றனர். ஆனால் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பற்றி எதுவும் தெரியாது. எப்படி பொம்மைகளின் பூஜை நடைபெறுகின்றதோ அதுபோல தேவிகளுக்கும் பூஜை செய்கின்றனர். படைத்து நன்கு அலங்கரித்து போக் முதலியன வைக்கின்றனர். ஆனால் அந்த தேவிகளோ எதையும் சாப்பிடுவதில்லை. பிராமணர்கள் சாப்பிடுகின்றனர். படைத்து பிறகு பராமரிப்பு செய்து விநாசம் செய்து விடுகின்றனர். இது குருட்டு நம்பிக்கை எனப்படும். சத்யுகத்தில் இவ்விஷயங்கள் இருப்பதில்லை. இந்த வழக்கங்கள் எல்லாம் கலியுகத்தில்தான் வெளிப்படுகின்றன. நீங்கள் முதலில் ஒரு சிவபாபாவிற்கு பூஜை செய்கிறீர்கள். அது அவிபச்சார பக்தி, சரியான பூஜை என சொல்லப்படும். பிறகு நடைபெறுவது விபச்சார பக்தி. பாபா என்ற சொல்லை சொல்லும் போதே பரிவாரத்தின் நறுமணம் வருகிறது. நீங்களும் சொல்கிறீர்கள் அல்லவா, நீங்கள்தான் தாயும் தந்தையும். உங்களுடைய இந்த ஞானம் தரும் கிருபை மூலம் எங்களுக்கு அளவற்ற சுகம் கிடைக்கிறது என்று சொல்கிறீர்கள். புத்தியில் நினைவுள்ளது, நாம் முதலில் மூலவத்தனத்தில் இருந்தோம். அங்கிருந்து இங்கே நம் பாத்திரத்தை ஏற்று நடிப்பதற்காக வருகின்றோம். முதலில் நாம் தெய்வீக ஆடையை எடுத்துக்கொள்கின்றோம். அதாவது தேவதை என சொல்லிக் கொள்கின்றோம். பிறகு சத்திரிய, வைஷ்ய, சூத்திர வர்ணத்தில் வந்து வெவ்வேறு பாத்திரங்களை நடிக்கின்றோம். இவ்விஷயங்களை நீங்கள் முதலில் அறிந்திருக்கவில்லை. இப்போது பாபா வந்து முதல் இடை கடைசியின் ஞானத்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு கொடுத்துள்ளார். தம்மை பற்றிய ஞானத்தையும் கொடுத்துள்ளார். நான் இந்த உடலில் பிரவேசமாகிறேன். இவர் தம்முடைய 84 பிறவிகளை பற்றி அறிந்திருக்கவில்லை. நீங்களும் கூட அறிந்திருக்கவில்லை. ஷியாம் சுந்தர் பற்றிய ரகசியமோ புரிய வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஸ்ரீ கிருஷ்ணர் புது உலகின் முதல் இளவரசர் மற்றும் ராதை 2ஆம் நம்பரில் உள்ளார். சில வருடங்களின் வித்தியாசம். சிருஷ்டியின் ஆரம்பத்தில் இவர் முதல் நம்பரில் சொல்லப்படுகின்றார். அதனால்தான் கிருஷ்ணர் மீது அனைவரும் அன்பு செலுத்துகின்றனர். இவர்தான் ஷியாம் என்றும் சுந்தர் என்றும் சொல்லப்படுகின்றார். சொர்க்கத்திலோ அனைவரும் சுந்தராகவே இருந்தனர். இப்போது சொர்க்கம் எங்கே உள்ளது? சக்கரம் சுற்றி கொண்டே உள்ளது. சமுத்திரத்தின் கீழே சென்று விட்டது என்பதெல்லாம் கிடையாது. எப்படி இலங்கை, துவாரகை கீழே சென்று விட்டதாக சொல்கின்றனர், அவ்வாறு இல்லை. இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. இந்த சக்கரத்தை தெரிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் சக்கரவர்த்தி, மகாராஜா, மகாராணியாக உலகத்தின் எஜமானர்களாக ஆகிறீர்கள். பிரஜையும் கூட தன்னை எஜமானர் என புரிந்து கொண்டுள்ளார் அல்லவா? நம்முடைய ராஜ்யம் என சொல்வார்கள். பாரதவாசிகள் நமது ராஜ்யம் என சொல்வார்கள். பாரதம் என்ற பெயர் உள்ளது, ஹிந்துஸ்தான் என்ற பெயர் தவறு. உண்மையில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான் இருந்தது. ஆனால் தர்மம் கீழானதாக, கர்மம் குறைவாக ஆனதால் தங்களை தேவதை என சொல்லிக் கொள்ள முடியாது. இதுவும் நாடகத்தில் விதிக்கப்பட்டது. இல்லை என்றால் பாபா எப்படி வந்து மீண்டும் தேவி தேவதை தர்மத்தை ஸ்தாபனை செய்ய முடியும்? முன்பு உங்களுக்கும் கூட இந்த அனைத்து விஷயங்கள் பற்றி தெரியாமல் தான் இருந்தது. இப்போது பாபா புரிய வைக்கின்றார். அத்தகைய இனிமையான பாபா, அவரையும் நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். அனைவரை காட்டிலும் இனிமையான பாபா அல்லவா? மற்றபடி ராவண ராஜ்யத்தில் உங்களுக்கு அனைவரும் துக்கமே தருகின்றனர். அதனால் எல்லையற்ற தந்தையை அனைவருமே நினைவு செய்கின்றனர். அவருடைய நினைவில் அன்பின் கண்ணீர் விடுகின்றனர். ஹே மணவாளனே,
எப்போது வந்து மணமகள்கள் அனைவரையும் சந்திப்பீர்கள்? ஏனென்றால் நீங்கள் அனைவருமே பக்தைகள். பக்தைகளின் பத்தி பகவான். பகவான் வந்து பக்தியின் பலனை கொடுக்கின்றார், வழி சொல்கின்றார், மேலும் புரிய வைக்கின்றார். இது 5000 வருடங்களின் விளையாட்டு. படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதல் இடைக்கடை பற்றி எந்த ஒரு மனிதருக்கும் தெரியாது. ஆன்மீக தந்தை மற்றும் ஆன்மீக குழந்தைகள் தான் அறிவார்கள். எந்த ஒரு மனிதரும் அறிந்திருக்கவில்லை. தேவதைகளுக்கும் தெரியாது. இந்த ஆன்மீக தந்தை தான் அறிந்திருக்கின்றார். அவர் தம்முடைய குழந்தைகளுக்கு வந்து புரிய வைக்கின்றார். வேறு எந்த ஒரு தேகதாரியிடமும் இந்த படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதல் இடைக்கடை பற்றிய ஞானம் இருக்க முடியாது. இந்த ஞானம் இருப்பது ஆன்மீக தந்தையிடம். அவர்தான் ஞான ஞானேஸ்வரர் என அழைக்கப்படுகின்றார். ஞான ஞானேஸ்வரர் உங்களுக்கு ஞானம் கொடுக்கின்றார், ராஜராஜேஸ்வரர் ஆக்குவதற்காக. அதனால் இது ராஜயோகம் என சொல்லப்படுகின்றது. மற்றபடி அதெல்லாம் ஹடயோகமாகும். ஹடயோகிகளின் சித்திரங்களும் கூட அதிகம் உள்ளன. சந்நியாசிகள் எப்போது வருகின்றனரோ அவர்கள் வந்து பின்னால் ஹடயோகம் கற்றுக் கொடுக்கின்றனர். அதிக விருத்தியானதும் ஹடயோகம் கற்பிக்கின்றனர். பாபா புரிய வைத்துள்ளார், நான் வருவதே சங்கம யுகத்தில் வந்து ராஜதானியை ஸ்தாபனை செய்கின்றேன். ஸ்தாபனை இங்கேயே செய்கின்றேன், சத்தியுகத்தில் அல்ல. சத்தியுக ஆரம்பத்திலோ ராஜ்யம் இருக்கும் என்றால் நிச்சயமாக சங்கம் யுகத்தில் ஸ்தாபனை ஆகிறது. இங்கே கலியுகத்தில் அனைவரும் பூஜாரிகள். சத்தியுகத்தில் இருப்பவர்கள் அனைவரும் பூஜைக்குரியவர்கள். ஆக பாபா பூஜைக்குரியவர்களாக ஆக்குவதற்காக வருகின்றார். பூஜாரி ஆக்குபவன் ராவணன். இவை அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இது உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பு. இந்த ஆசிரியரை பற்றி யாரும் தெரிந்து கொள்ளவில்லை. அவர் சுப்ரீம் தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் உள்ளார். இதை யாரும் தெரிந்திருக்கவில்லை. பாபா வந்து தம்மை பற்றிய முழு அறிமுகத்தையும் கொடுக்கின்றார். குழந்தைகளுக்கு தாமே கற்பித்து பிறகு உடன் அழைத்து செல்கின்றார். எல்லையற்ற தந்தையின் அன்பு கிடைக்கின்றது என்றால் பிறகு வேறு எந்த அன்பும் பிடிக்காது. இச்சமயம் இருப்பது பொய்யான கண்டம், பொய்யான மாயை, பொய்யான உடல். பாரதம் இப்போது பொய்யான கண்டம், பிறகு சத்தியுகத்தில் உண்மையான கண்டமாக இருக்கும். பாரதம் ஒருபோதும் விநாசம் அடையாது. இது அனைத்திலும் பெரியதிலும் பெரிய தீர்த்த ஸ்தலமாகும். இங்கே எல்லையற்ற தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு சிருஷ்டியின் முதல் இடைக்கடைசியின் ரகசியத்தை புரிய வைக்கின்றார். மேலும் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கின்றார். இது மிக பெரிய தீர்த்த ஸ்தலமாகும். பாரதத்தின் மகிமை அளவற்றது. ஆனால் இதையும் நீங்கள் புரிய வைக்க முடியும். பாரதம் என்பது உலகத்தின் அதிசயம். அவை மாயாவின் 7 அதிசயங்கள். ஈஸ்வரனின் அதிசயம் ஒன்றுதான். பாபா ஒருவர், அவருடைய அற்புதமான சொர்க்கமும் ஒன்று. அதைதான் ஹெவன், பாரடைஸ் என சொல்கின்றனர். உண்மையிலும் உண்மையான பெயர் சொர்க்கம் என்ற ஒன்றுதான். இது நரகமாகும். சக்கரம் முழுவதையும் பிராமணர்களாகிய நீங்கள் தான் சுற்றி வருகிறீர்கள். நாம் தான் பிராமணராக இருக்கின்றோம். பிறகு நாம் தான் தேவதைகளாக ஆகின்றோம். உயரும் கலை, பிறகு இறங்கும் கலை. உங்களுக்கு உயரும் கலை என்றால் அனைவருக்கும் இதனால் நன்மை ஏற்படுகின்றது. உலகத்தில் அமைதியும் வேண்டும், சுகமும் வேண்டும். துக்கத்தின் பெயர் இருக்கக்கூடாது. பாரதவாசிகள் தான் விரும்புகின்றனர். இது ஈஸ்வரிய ராஜ்யம் என சொல்லப்படுகின்றது. சத்யுகத்தில் சூரிய வம்சி, பிறகு 2வது கிரேடில் சந்திர வம்சி. நீங்கள் ஆஸ்திகர்கள், அவர்கள் நாஸ்திகர்கள். நீங்கள் செல்வந்தருடையவர்களாக ஆகி பாபாவிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்கான புருஷார்த்தம் செய்கிறீர்கள்.
உங்களுக்கு மாயாவுடன் கூட குப்தமான யுத்தம் நடைபெறுகின்றது. பாபா வருவது ராத்திரியில். சிவராத்திரி இருக்கிறது அல்லவா? ஆனால் சிவனுடைய ராத்திரி என்பதன் அர்த்தத்தை கூட அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பிரம்மாவின் இரவு முடிவடைகின்றது, பகல் ஆரம்பமாகிறது. அவர்கள் சொல்கின்றனர் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் வாக்கு என்பதாக. இதுவோ ஷோ பகவான் வாக்கு. இப்போது யார் சரி? ஸ்ரீ கிருஷ்ணரோ முழுமையாக 84 பிறவிகள் எடுக்கின்றார். பாபா சொல்கின்றார், நான் சாதாரண வயோதிகரின் உடலில் வருகிறேன். இவரும் கூட தம்முடைய பிறவிகள் பற்றி அறிந்திருக்கவில்லை. அநேக பிறவிகளின் கடைசியில் தூய்மை இழந்துவிட்ட போது தூய்மையற்ற சிருஷ்டியில் தூய்மையற்ற ராஜ்யத்தில் வருகின்றேன். தூய்மை இல்லாத உலகத்தில் அநேக ராஜ்யங்கள் உள்ளன. தூய்மையான உலகத்தில் இருப்பது ஒரே ஒரு ராஜ்யம். கணக்கு உள்ளது அல்லவா? பக்தி மார்க்கத்தில் தீவிர பக்தி செய்யும் போது தலையை வெட்ட தலைப்படும் போது அவர்களின் மனதின் ஆசை நிறைவேறுகின்றது. மற்றபடி அதில் எதுவும் கிடையாது. அது தீவிர நௌதா பக்தி என்று அழைக்கப்படும். எப்போதிருந்து ராவண ராஜ்யம் ஆரம்பமானதோ அப்போதிலிருந்து பக்தியின் கர்ம காண்டங்களின் விஷயங்களை மனிதர்கள் படித்து படித்தே கீழிறங்கி வந்து விடுகின்றனர். வியாச பகவான் சாஸ்திரத்தை உருவாக்கினார் என சொல்கின்றனர். அவர் என்னென்னவெல்லாம் அமர்ந்து எழுதியுள்ளார்? பக்தி மற்றும் ஞானம் பற்றிய ரகசியத்தை இப்போது குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏணிப்படி மற்றும் கல்ப விருட்சத்தின் சித்திரத்தில் இந்த ஞானம் அனைத்தும் உள்ளது. அதில் 84 பிறவிகளும் காட்டப்பட்டுள்ளன. அனைவருமோ 84 பிறவிகள் எடுப்பதில்லை. யார் ஆரம்பத்தில் வந்திருப்பார்களோ அவர்கள்தான் முழுமையாக 84 பிறவிகளை எடுப்பார்கள். இந்த ஞானம் உங்களுக்கு இப்போதுதான் கிடைக்கின்றது. பிறகு வருமானத்திற்கு ஆதாரம் ஆகிவிடுகின்றது. 21 பிறவிகளுக்கு கிடைக்காத பொருள் என்று எதுவுமே இருக்காது. அதனால் அதன் பிராப்திக்காக முயற்சி எதுவும் செய்ய வேண்டியிருக்காது. அது பாபாவின் ஒரே ஒரு சொர்க்கம், உலகத்தின் அதிசயம் என சொல்லப்படும். பெயரை சொர்க்கம், பாரடைஸ். அதற்கு அதிபதியாக பாபா உங்களை ஆக்குகின்றார். அவர்களோ வெறுமனே அதிசயங்களை காட்டுகின்றனர். ஆனால் உங்களையோ பாபா அதனுடைய அதிபதியாக ஆக்குகின்றார். அதனால் இப்போது பாபா சொல்கின்றார், நிரந்தரமாக என்னை நினைவு செய்யுங்கள். நினைத்து நினைத்து சுகம் அடையுங்கள். உலகின் பிரச்சனைகள் முடிந்து போய்விடும். ஜீவன் முக்தி பதவி அடையுங்கள். தூய்மையாவதற்காக நினைவு யாத்திரையும் மிகவும் அவசியம். மன்மனாபவ நிலையில் இருந்தால் அந்தமதி சோகதி, கடைசியில் எந்த நினைவில் ஷரீரத்தை விடுகின்றோமோ அதுவே மறுபிறவியின் தொடக்கமாக ஆகும். கதி நிலை என சொல்லப்படுவது சாந்தி தாமம். சத்கதி ஏற்படுவது இங்கே. சத்கதிக்கு நேர் எதிரானது துர்கதி. இப்போது நீங்கள் தந்தையையும் படைப்பினுடைய முதல் இடைக்கடையையும் தெரிந்து கொண்டு விட்டீர்கள். உங்களுக்கு பாபாவின் அன்பு கிடைக்கிறது. பாபா பார்வையிலேயே முழு திருப்தி அடைந்தவர்களாக செய்து விடுகின்றார். எல்லோருடைய முன்பாக வந்துதான் ஞானத்தை சொல்வார் அல்லவா? இதில் பிரேரணையின் விஷயமோ எதுவும் கிடையாது. பாபா கட்டளை கொடுக்கின்றார். இதுபோல் நினைவு செய்வதன் மூலம் சக்தி கிடைக்கும். எப்படி பேட்டரி சார்ஜ் ஆகிறது அல்லவா? இப்போது சர்வ சக்திவான் பாபாவிடம் புத்தி யோகத்தை ஈடுபடுத்துவதன் மூலம் பிறகு நீங்கள் தம்மோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். பேட்டரி சார்ஜ் ஆகிவிடும். பாபா வந்து அனைவரின் பேட்டரியையும் சார்ஜ் ஆக்குகின்றார். சர்வ சக்திவான் பாபா மட்டுமே. இந்த இனிமையிலும் இனிமையான விஷயங்களை பாபா அமர்ந்து புரிய வைக்கின்றார். அந்த பக்தியின் சாஸ்திரங்களையோ பிறவி பிறவியாக படித்தே வந்திருக்கிறீர்கள். இப்போது பாபா அனைத்து தர்மங்களை சேர்ந்தவர்களுக்காகவும் ஒரே ஒரு விஷயம் சொல்கின்றார்.
அவர் சொல்கிறார், தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்வீர்களானால் உங்களுடைய பாவங்கள் நீங்கிவிடும். இப்போது நினைவு செய்ய வேண்டியது குழந்தைகளாகிய உங்கள் வேலை. இதில் குழப்பம் அடைவதற்கான விஷயமோ கிடையாது. பதீத பாவனர் ஒரு தந்தை மட்டுமே. பிறகு தூய்மை அடைந்து அனைவரும் வீட்டிற்கு சென்று விடுவார்கள். அனைவருக்காகவும் இந்த ஞானம் உள்ளது. இது சகஜ ராஜயோகம் மற்றும் சகஜ ஞானம். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, சர்வசக்திவான் தந்தையிடம் தனது புத்தி யோகத்தை ஈடுபடுத்தி பேட்டரியை சார்ஜ் செய்து கொள்ள வேண்டும். ஆத்மாவை சத்தோ பிரதானமாக ஆக்க வேண்டும். நினைவு யாத்திரையில் ஒருபோதும் குழப்பம் அடையக்கூடாது. 2, படிப்பை படைத்து தன் மீது தானே கிருபை செய்து கொள்ள வேண்டும். பாபாவிற்கு சமமாக அன்பு கடலாக ஆக வேண்டும். எப்படி பாபாவின் அன்பு அழியாததாக உள்ளதோ அதுபோல அனைவரிடமும் அழியாத உண்மையான அன்பு வைக்க வேண்டும். மோகத்தை வென்றவராக ஆக வேண்டும். வரதானம், உணரக்கூடிய சக்தியின் மூலம் இனிய அனுபவம் செய்யக்கூடிய சதா சக்திசாலி ஆத்மா ஆகுங்கள். விளக்கம், இந்த உணரும் சக்தியானது மிக இனிமையான அனுபவத்தை ஏற்படுத்துகிறது. சில நேரம் தன்னை தந்தையின் கண்ணின் மணியான ஆத்மா, அதாவது கண்களில் கலந்திருக்கும் சிரேஷ்ட பிந்து என்று உணருங்கள். சில நேரம் நெற்றியில் ஜொலிக்கும் நெற்றி மணியாக, சில நேரம் தன்னை பிரம்மா பாபாவின் சகயோகி வலது கரமாக, பிரம்மாவின் புஜமாக உணருங்கள். சில நேரம் அவ்யக்த ஃபரிஷ்தா சுரூபத்தை உணருங்கள். இந்த உணரும் சக்தியை அதிகப்படுத்தும் போது சக்திசாலியாக ஆகிவிடுவீர்கள். பிறகு சிறிய கரையும் கூட தெளிவாக தென்படும். அதை மாற்றிக்கொள்வீர்கள். ஸ்லோகன், அனைவரின் உள்ளபூர்வமான ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டே இருந்தால் உங்களது முயற்சி எளிதாகிவிடும். நல்லது. ஓம் சாந்தி.